தோழர் நல்லக்கண்ண ஐயா உள்ளிட்ட அனைவருக்கும் நான் சார்ந்திருக்கூடிய ஆர்டிஐ தகவல் ஆர்வலர் அமைப்பான 10 ரூபாய் இயக்கத்தின் சார்பில் வணங்குகின்றேன். அருமை நண்பர்களே, இன்றைக்கு ஐயா சகாயம் அவர்கள் ஒரு சோமசுந்தரத்திற்கு நடைபெற்ற கசப்பான சம்பவத்தை புத்தகமாக எழுதியிருக்கின்றார். இந்த புத்தகத்தின் தலைப்பை பார்த்த பொழுது கடைசி தறியில் கண்டாங்கி சேலை, நாமக்கல் மாவட்டத்தை சார்ந்த விவசாயிகளுடைய நெசவாளருடைய பிரச்சனையை ஐயா புத்தகமாக எழுதியிருக்கின்றார் என்று புத்தகத்தை திறந்து பார்த்தேன். ஆனால் இந்த புத்தகம் விவசாயிகளின் பிரச்சனையை, நெசவாளர்களின் பிரச்சனையை மட்டும் சொல்லவில்லை. ஒரு மனிதன், சாமானிய இந்திய குடிமகன் பாதிக்கப்பட்டு காவல் நிலையத்துக்கு சென்றால் பாதிக்கப்பட்ட அந்த குடிமகனுக்கு, எளிய மனிதனுக்கு தமிழகத்துடைய காவல் நிலையங்களில் என்ன நடக்கின்றது என்பதை இந்த புத்தகம் 100 பக்கங்களிலே படம் பிடித்து காட்டியிருக்கின்றது. ஐயா சகாயம் அவர்களே, நான் சார்ந்தக்கூடிய 10 ரூபாய் இயக்கத்தில் ஆர்டி ஆர்வலர், தகவல் ஆர்வலர் 8 லட்சம் பேர் இணைந்திருக்கின்றார்கள். இந்த 8 லட்சம் பேரை எங்களுடன் ஆர்டிஐ சமூக ஆர்வலர் என்கின்ற அடையாளத்தில் இணைத்திருப்பது எங்களுடைய உழைப்பு கிடையாது. ஐயா சகாயம் என்கின்ற நேர்மையாக சொன்ன லஞ்சம் தவிர நெஞ்சம் நிமிர் என்கின்ற ஒற்றை வார்த்தை தமிழக இளைஞர்கள் மத்தியிலே, சமூக ஆர்வலர் மத்தியிலே மிகப்பெரிய எழுச்சியை உருவாக்கி இருக்கின்றது. ஐயா சகாயம் அவர்களே, சோமசுந்தரத்திற்கு ஆதரவாக நீங்கள் இருந்தீர்கள். ஒரு IAS என்கின்ற அதிகாரத்தை கையில் வைத்துக் கொண்டு, இந்தியாவுடைய மிகப்பெரிய அதிகாரமான IAS என்கின்ற அதிகாரத்தை கையில் வைத்துக் கொண்டு தனக்கு கீழே பணியாற்றிய ஒரு சாதாரண சோமசுந்தரத்துக்கு நீதி கேட்டு நீதியை பெற்றுக் கொடுக்க முடியவில்லை என்ற வருத்தத்தை இந்த புத்தகத்திலே தெரிவித்திருக்கின்றனர். ஐயா அவருடைய பாதிப்பிற்கு ஒரு சகோதரனாக, ஒரு மனிதனாக, அவருடைய வேர்வைக்கு, ரத்தத்திற்கு துணை நின்ற உங்களை சமூக ஆர்வலர் சார்பாக வாழ்த்துவதற்கு கடமைப்பட்டிருக்கின்றேன். அதே நேரத்திலே நீங்கள் சொன்ன லஞ்சம் தவிர நெஞ்சம் நிமிர் நேர்மையாக வாழ் என்று சொன்னீர்களே, அதை நம்பி இந்த இந்திய தேசத்திலே, தமிழ் தேசத்திலே, தமிழகத்திலே நேர்மையாக வாழ முடியும், நேர்மைக்காக போராட முடியும் என்று சட்ட ஆயுதம் ஏந்திய இளைஞர்கள் லட்சக்கணக்கிலே உங்களுடைய பாதையிலே இந்த காவல்துறை, இந்த சட்ட அமைப்பு, இந்த நிர்வாகத்திலே லஞ்சத்தை தவிர்த்து நெஞ்சத்தை நிமிர்த்து நேர்மையாக வாழ்வதற்கு போராடி கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய பரிசு ஒரு சோமசுந்தரம் கிடையாது. ஐயா கரூரிலே கல்குவாரிக்கு எதிராக போராடிய ஜெகநாதன் வீரமரணம் அடைந்திருக்கின்றார். ஐயா விட்டல்குமார் என்கின்ற தோழன் வேலூர் மாவட்டத்திலே 10 கோடி ஊழலை கண்டுபிடித்ததற்கு கடந்த மாதம் 19ஆம் தேதி உயிரை தியாகம் செய்திருக்கின்றார். ஐயா நீங்கள் எழுதிய சோமசுந்தரத்தின் கதையை படித்த போது எனக்கு சோமசுந்தரம் ஞாபகம் வரவில்லை. உங்கள் நிகழ்ச்சியிலே உங்களுக்கு எதிரே திருநெல்வேலியை சார்ந்த வழக்கறிஞர் சமூக ஆர்வலர் பாஸ்கர் என்கின்ற ஒரு நகராட்சிக்கு மனு கொடுக்க போன சமூக ஆர்வலருக்கு கிடைத்த அடியும், அவருக்கு கிடைத்த அவமானமும், அவர் காவல் நிலையத்தில் சென்று பட்ட அவஸ்தையிலும் இந்த 100 பக்கத்திலும் எனக்கு கிடைத்தது பார்த்தேன். நான் சோமசுந்தரத்தை பார்க்கவில்லை, பாஸ்கரை பார்த்தேன். அங்கே கரூர் ராமச்சந்திரன், திருச்சி ராமச்சந்திரனை பார்த்தேன். கல்குவாரிக்காக போராடிய குண்டத்தலைசத்தில் கைது செய்யப்பட்ட ராணிப்பேட்டை தர்மேந்திரனை பார்த்தேன். ஒவ்வொரு ஆண்டும் நாங்கள் 100க்கும் மேற்பட்ட சமூக ஆர்வலர் ரத்தம் சிந்துவதை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். அவர்களுக்கு நீதி கேட்டு போராடி கொண்டிருக்கின்றோம். ஐயா அவர்களே, இவை அனைத்தும் லஞ்சம் தவிர நெஞ்சம் நிமிர் என்று நீங்கள் சொன்ன ஒற்றை வார்த்தை பிரதிபலிப்பு. மகாத்மா காந்தி விடுதலை போராட்டத்துக்கு மக்களை அழைத்தார், மக்கள் பின்னே சென்றார்கள். தலைமையேற்று மகாத்மா காந்தி அவர்கள் இந்தியாவுக்கு விடுதலை பெற்றுக் கொடுத்தார். லஞ்சத்திலிருந்து விடுதலை, ஊழலிலிருந்து விடுதலை, அதுதான் இந்தியாவிற்கான அடுத்த சுதந்திர போராட்டம். அந்த சுதந்திர போராட்டத்தை எங்களுடைய நேர்மையாளர் ஐயா சகாயம் தலைமையேற்று நடத்த வேண்டும். நீங்கள் வர வேண்டும் என்று நாங்கள் ஆசைப்படுகின்றோம். நீங்கள் டிஆர்எஸ் கொடுத்த பொழுது நாங்கள் அவளோடு எதிர்பார்த்தோம். எங்களை வழிகாட்டி எங்களின் ஆசிரியர் லஞ்சத்தை தவிர நெஞ்சம் நிமிர் என்று சொன்ன மாவீரர் எங்களோடு களத்தில் வருவார் என்று நினைத்தோம். நீங்கள் ஏதோ திட்டமிடுவதோடு மிகப்பெரிய தயாரிப்பை செய்து கொண்டிருக்கின்றது எங்களுக்கு தெரியும். புலி பதுங்குவது பாய்வதற்காக தமிழகத்திலே சகாயம் என்கின்ற ஒரு வரலாறு நிச்சயமாக எழுதப்படும். அதில் எங்களுடைய பங்களிப்பெல்லாம் இருக்கும். உங்களுடைய மௌனம் களைய வேண்டும். இன்னொரு விட்டல்குமாரை நாங்கள் இழக்க தயாராக இல்லை. இன்னொரு கரூர் ஜெகநாதனை நாம் இழந்துவிடக்கூடாது. அருமை நண்பர்களே, உங்களின் வாயிலாக, அருமை தோழர்களே, நேர்மையாளர்களே, உங்களின் வாயிலாக ஐயா சகாயம் அவர்களுக்கு அன்போடு வேண்டுகோள் வைக்கின்றோம். உங்களுடைய மௌனம் கலைந்தது போதும்.
களத்திற்கு வாருங்கள். ஆசிரியர் இல்லாத மாணவர்களாக நாங்கள் கல்லூரியிலே இருந்து கொண்டிருக்கின்றோம். தலைவன் இல்லாத படையாக நாங்கள் தமிழகத்திலே தளித்துக் கொண்டிருக்கின்றோம். நீங்கள் நாமக்கல் மாவட்ட ஆட்சியராக இருந்த போது செய்த சாதனைகளை நேரிலே அணுவணுவாக ரசித்தவன் நான். உங்கள் மீது எனக்கு நிறைய மாறுபட்ட கருத்துகள் இருக்கின்றது. என்னுடைய குடும்பத்திலே சொல்லுவேன், ஐயா சகாயம் என்ற இடத்துல நேர்மை இருக்கின்றது, ஆனால் நிர்வாகம் கொஞ்சம் நான் திருப்தி ஆகிற மாதிரி இல்லைன்னு சொல்லுவேன். ஆனால் என்னுடைய மகள் கடுமையாக மறுத்து பேசுவார், என்னுடைய மனைவி கடுமையாக மறுத்து பேசுவார், என்னுடைய தந்தை மிக கடுமையாக உங்களுக்கு ஆதரவாக பேசுவார். அந்த அளவிற்கு நாமக்கல் மாவட்டம் முழுவதும் உங்களோடு நின்றார்கள். அந்த அளவிற்கு உங்களுடைய செயல்பாடுகள் மிக நேர்மையாக இருந்தது. இன்றைக்கு ஏதோ பேசுறோம், கொல்லிமலை என்று ஒரு மலை. அந்த மலையில முண்டத்தை தான் பார்க்கிறோம், தலை இல்லை. தலையை வேதாந்தா சாப்பிட்டுட்டான். அந்த வேதாந்தா மீண்டும் கொல்லிமலைக்கு வராமல் இருப்பதற்கு நீங்கள் தான் காரணம். நாமக்கல் மாவட்ட ஆட்சியராக இருந்த போது வேதாந்தா லைசன்ஸை ரெனியூவல் பண்ண முயற்சி போது நீங்கள் தடுத்த நிறுத்தியனுடைய விளைவு இன்று வரை வேதாந்தா கொல்லிமலைக்கு வர முடியவில்லை. எந்த காலத்திலும் வர முடியாது. எந்த காலத்திலும் கொல்லிமலை இல்லை. கொல்லிமலையில் வேதாந்தம் மட்டுமல்ல, எந்த நிறுவனமும் வர முடியாது. காரணம், நீங்கள் உருவாக்கிய பிள்ளைகள் நாமக்கல் மாவட்டத்திலே நிறைவாக இருக்கின்றோம், போராடி கொண்டிருக்கின்றோம். உங்கள் பாதையிலே உங்களுடைய மௌனம் தயவு செய்து களைய வேண்டும். நீங்கள் வர வேண்டும் என்கின்ற கோரிக்கையை உங்கள் வாயிலை வைத்து நாங்கள் எல்லாம் உங்களை துரோணாச்சாரியாக பார்க்கின்றோம். உங்களோடு நேரில் பழகாமல் உங்களுடைய லஞ்சம் தவிர நஞ்சம் நிமிடுகின்ற ஒற்றை வார்த்தையை வேத வாக்காக எடுத்துக்கொண்டு சட்ட ஆயுதமின்றி தகவல் சட்டம் என்கின்ற சட்ட ஆயுதமின்றி நாங்கள் போராடி கொண்டிருக்கின்றோம். எங்களுடைய துரோணாச்சாரியர் எங்களிடம் கட்டை விரலை கேட்கவில்லை, எங்களிடம் கட்டை விரலை கேட்க மாட்டார். ஆனால் இந்த சமூக அமைப்பு, இந்த காவல்துறை, இந்த நிர்வாகம் நேர்மையாளருக்கு ஆதரவாக இல்லை, நேர்மையாக இல்லை. உங்களுடைய புத்தகத்திலே இருந்த வரிகள் ஒவ்வொன்றும் எங்களுடைய நெஞ்சை பிளக்கின்றது. சோமசுந்தரம் பாதிக்கப்பட்ட போது ஐயா எழுதுகின்றார், சோமசுந்தரம் சொன்னதை, வழக்கை திரும்ப பெற மாட்டேன், எத்தகைய நெருக்கடியிலும் கோப்டெக்ஸ் வாசலுக்கு புளிய மரத்தில் தூக்கு போட்டு செத்தால் கேச வாபஸ் ஆக மாதிரி சோமசுந்தரம் சொல்றார். ஆனால் நெருக்கடி வழக்கை வாபஸ் வாங்குகின்ற சூழல் வருகின்ற பொழுது ஐயா அவர்கள் எழுதுகின்றார், ஐயா சகாயம் அவர்கள் எழுதுகின்றார், தலைமைச் செயலகத்தின் வராண்டாவில் நீதி தூக்கிலிடப்பட்டது, தலைமைச் செயலகத்தின் வராண்டாவில் நீதி தூக்கிலிடப்பட்டது என்று ஐயா அவர்கள் எழுதிய வார்த்தை உன்னதமான உண்மையான வார்த்தை. தலைமைச் செயலகத்தின் வாசலில் மட்டுமல்ல, ஒவ்வொரு கிராமத்திலும், ஒவ்வொரு காவல் நிலையத்திலும், ஒவ்வொரு அரசு அலுவலகத்திலும் நேர்மையாளர் என்ற தியாகம் தூக்கிலிடப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. காரணம், எங்களை வழிநடத்த உங்களை போன்ற ஒரு நல்ல வழிகாட்டிய ஆசிரியர் அமைதியாக இருப்பது என்பது காலத்திற்கு சரியல்ல. தயவு செய்து வர வேண்டும். உங்களோடு நாங்கள் இருக்கின்றோம். எங்களை வழிநடத்த வாருங்கள் என்கின்ற கோரிக்கையோடு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.